சேட்டா லைட்டாக ரைட்டா. ஏன்னா என்னோட நிலமை அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேன் ஒன்று வந்துச்சு இல்லை, லாரி வந்துச்சு இல்லை, அப்படியே விட்டுறான்னு தோணுச்சு எனக்கு. எவ்வளோ பிள்ளையாக இருக்குன்னா டிரைவிங் ஸ்கில் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து 900 கண்டியிலேருந்து இப்போ நம்ம வெளியே போகிறோம். இது ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அட்வென்ச்சர் பார்க்குன்ட்டு. அது ஒரு பார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 900 கண்டி நம்மளோட ரூமு. நீங்கள் முன்னாடி நம்மளோட ரூமு இங்கே தான் முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். ரூமுக்கு எப்போ போனோன்னா எனக்கு தெரிஞ்சு 11 o'clock புக் பண்ணிவிட்டு போனோம். 11 o'clock புக் பண்ணிவிட்டு போனோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு வாங்கிட்டு ஜூஸ் குடித்தேன். என்னென்ன சாப்பிட்டோன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு லெமனு, ஒரு ஆரஞ்சு நான் சாப்பிட்டேன். அப்புறம் முன்னாடி கார்த்தி வந்து ஒரு போமோகிரானட்டு, ஒரு லெமனு, அப்புறம் வினோத்து ஒரு போமோகிரானட்டு. ஃபுல் டயர்டு, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா, சரின்ட்டு ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு அங்கேயே இது கொடுத்தாங்க. ரூம் ரூமுக்கு ரெண்ட் வந்து 24 hours வந்து 700 இங்கே பக்கமே. அப்புறம் அந்த ஸ்டே பண்ண இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே கொடுத்தாங்க. அதுவும் பார்த்துட்டு சரி எங்கெங்கே இருக்குது எதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்தோம். கரெக்டாக 1 hour தான் டைம் இருந்துச்சு. சரி தூங்கலாம், இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தூங்கினா 3 மணிக்கு 4 வச்சேன். அப்போ தான் எழுந்து எந்த பிளேஸாக இருந்தாலும் போக முடியும் அப்படின்ட்டு 3 மணிக்கு அலாரம் வச்சேன். பார்த்தா எழுந்து பார்க்கும்போது 3 ஆகுது. இப்போ நான் வந்து கரெக்டாக 4 மணிக்கு கிளம்பியிருக்கோம். பிளேஸுக்கு இன்னும் எந்த பிளேஸுக்கு போகிறதுன்னு தெரியல. அப்புறம் ஃபோட்டோவும் எடுக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி சொதப்பல் தான், இன்றைக்கும் சொதப்பல் தான் நினைக்கிறேன். ஃபோட்டோ மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த வரும்போது காட்டியிருக்கணுங்க, அதை நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. என்னன்னா அந்த டீ எஸ்டேட்னு சொல்லுவாங்க, இந்த டீ இது என்ன அது பேர், இந்த மூணாறுக்கிட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் நிறையா. நான் வரும்போது கரெக்டாக ரூம்லேருந்து அந்த பிளேஸ் ஒரு அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு 30 கிலோமீட்டர் ஜர்னி ரூமுக்கும் அந்த பார்க்குக்கும். ஸோ அது அப்போ வந்து நான் என்னால் விளாக் எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல் டயர்டு, அப்படியே சார்ஜும் இல்லை. சரி அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் தான் வர வழியில் பார்த்தா இந்த மாதிரிலாம் இந்த டீ எஸ்டேட் மாதிரி நிறையா இருந்தது. அப்போது மிஸ் பண்ண தான் நினச்சேன். ஒரு வேளை இது கவர் பண்ணியிருக்கலாம் நம்ம அப்போன்னு பார்த்து திரும்பவும் கோப்ரோ எடுத்துகிட்டு பேட்ரி போட்டுட்டு வீடியோ எடுக்க முடியாது. சரி அப்படியே வந்துட்டேன். நம்ம ரிட்டர்ன் வரும்போது இதெல்லாம் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே எந்திரிச்சிட்டு இப்போது நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம்ல, அது ஏதோ கிளாஸ் பார்க்க ஏதோ சொன்னாங்க. அது இப்போ பார்த்துட்டு அதை பார்க்கும்போதாச்சும் காட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல தெரியுது பாருங்க வீடு. எங்கே பார்த்தாலே சூப்பராக இருக்குங்க வீடு. ஃபுல்லாமே இந்த இது தாங்க, டீ தூள் செடி தான். கர்நாடகா வண்டி அண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ பிக் பண்ணுறாங்க. இந்த ஜீப்லாம் ஏதோ படத்தில் தான் பார்த்துருக்கேன். இந்த மலையாள படத்தில் இதெல்லாம் யூஸ்வலாக காட்டுவாங்க. இந்த மாதிரி எஸ்டேட்டில் அப்புறம் இந்த மாதிரி பிளேஸில் இதெல்லாம் காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, நான் இங்கெல்லாம் ரொம்ப வெயில் கம்மியாக இருக்குது,
சம்மர் நான் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன ஆரம்பித்தேன். அதெல்லாம் எப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 மணி பக்கம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே போக 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 எங்கேயும் ஹீட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஓவராக வாயை விட்டோமோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. வெயிலுன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது ரோடு சர்வை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சில டைம் இது டிஸ்கை பிடிச்சா டிஸ்கை மட்டும் பிடிச்சா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே மூவ் ஆகுது. இந்த டே என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது நம்ம கையிலேயே ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நம்ம நைட்லேருந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நைட்லேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வண்டி ஓட்டிகிட்டு காலையில் ஃபுல்லாக சாப்பிடல. அப்புறம் அந்த வெயிலில் நம்ம அங்கே போயிட்டு ஒரு பார்க்குக்கு போயிட்டு, ஸோ அது பார்க்குக்கு போயிட்டு திரும்ப சாப்பிடாம திரும்ப ரூம் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டதோடனே தூங்கிட்டேன். அதுவும் டைமை போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இப்போது வெயில் இல்லை, எதுவும் இல்லை. பிக் எடுத்தால் கிளியராக உட்காருதானும் தெரியல. பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, என்ட்ரி டைம் 8 to 5 o'clock. வெல்கம் டு சுச்சிப்பரா வாட்டர்ஃபால். Only 2000 people are admitted per day. So 2000 1200 மறந்துட்டேன். வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க, அதுவும் 5 மணிக்குள்ளே தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்ட். 2 பேரும் பொண்ணு பையன் நினச்சாதீங்க, 2 பேருமே பசங்க தான். ஏன்னா இவங்களோட ஹாஸ்டல் இங்கே பக்கம்லாம் அப்படி தான், லாங்கர் வளர்த்துப்பாங்க. அப்புறம் கொடுத்து வச்சு இவங்க அங்கெல்லாம் காலேஜ் படித்தவங்க படிக்கிறது. இவங்க உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்டனை வாங்கி போட்டுக்கிட்டு தேவைக்கிறத மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லான்றதை விட கொஞ்சம் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும். இப்போலாம் நம்மளாம் லோவில் இருக்கிறோம். என்னோடய மைண்ட் செட்லாம் இப்போ வந்து எவ்வளோ லோவில் இருக்குதுன்னா, அவங்க 2 பேர் முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நான் அடிமட்டத்தில் இருக்கிறேன். இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தாங்க இது, பட் இருந்தாலும் அதுதான் ஃபேக்ட்டு. அவங்க ஃபேமிலியும் சரி, பேக்ரவுண்டும் சரி, இப்போ இருக்கிற ஃபேமிலியும் சரி, பேக்ரவுண்டும் சரி, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் சரி, ஓரளவுக்கு லெவலாக இருக்காங்க. நான் இன்னும் கீழே, ரொம்ப கீழே இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு பைக்குன்னா ஒரு நல்ல பைக்குன்னு சொல்ல முடியாது. பைக் இருக்குது, பட்டு இந்த மாதிரி பெரிய பைக்கில் அவங்க 2 பேரும் நல்லா வாயிட்டு சொல்ல முடியல, ஒரு மாதிரி கூச்சமாகுது. பட்டு எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. என்னோட மைண்ட் செட் வந்து ரொம்ப 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 லோவாகுது. இந்த மாதிரி இன்றைக்கி நான் இப்போ ஒரு 2 hours முன்னாடி என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி தனியாக கூட வந்துடலாம், ஆனால் அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்மளோட அதிகமாக இருக்கிறவங்க கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வரக்கூடாது, என்னையே நானே கஷ்டப்பட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் யோசிக்கிறேன், நான் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும், ஏதாச்சும் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு எனக்குன்னு ஒரு பேஷனை எடுத்துக்கிட்டு அதில் காசு சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைவர்ட் ஆகாமல் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் எவ்வளோ டைம் யோசிக்கிறேன்.
பட் என்னால் முடியல. அது வந்து என் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ வரைக்கும் என்னோடய கண்ட்ரோலில் இல்லை. ரோட்டில் யார் போகிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன கார் வச்சுருக்காங்க, என்ன பைக் வச்சுருக்காங்க, அப்படி தான் என்னால் பார்க்க தோணுது. ஏன்னா என்னோடய நிலமை அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேன் ஒன்று வந்துச்சு இல்லை, லாரி வந்துச்சு இல்லை, அப்படியே விட்டுறான்னு தோணுச்சு எனக்கு. பார்த்துக்கலாம் வாங்க. பார்க்கிங்கா இங்கே விட்டுட்டு மேலே நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வரும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னல்ல, அது வந்து என்னென்னா, இருங்க நான் அது மேலே போய் சொல்கிறேன். டைம் கிடைக்கும். எப்படிடா விட்டோம்? அந்த பக்கம் விட்டுட்டா? இங்கே போட்டுருங்க. அப்போ போட்டிங்கு, ஜிப்லைனு, ஃப்ரீ வாக்கு, ஸ்கை வாக்கு, ஜெயின்ட் ஸ்விங்கு, ஹரிசான்டல் லேடர், அப்புறம் ரீஃபர் ஷூட்டிங்கு, டெம்போலைனு, கேவு, ஜிப் சைக்கிளிங். அப்புறம் இங்கே போனால் வந்து 7 கிலோமீட்டர் ஆகிங்கிறது. என்ன பிளேஸ்ன்னு அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஆஃப் ரோடு தானா, அதுவும் ஜீப் மட்டும் தான் போவோம். 6 பேருக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கோங்க 3 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு வந்து 600 ஆகும். வாங்கிக்கலாம்டா. இப்போ நம்ம ஆகல. என்ன வாங்கணும்? நாங்கள் பேசுகிறோம். ஆன் பண்ணி கொடு. இதுதான் நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம். இதே எப்படி ஜீப் வந்துச்சு பாரு. இவங்க இந்த ஃபேமிலி கூட நம்ம போக போகிறோம். கரெக்டாக 600 ஷேர் பண்ணி நம்ம போக போகிறோம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர். இந்த பிளேஸோட பேர் என்ன? 900 கண்டி. 7 கிலோமீட்டர் இன்னும் போகணும். அட்டப்பட்டி 900 கட்டி 7 கிலோமீட்டர் போகணும். இங்கே ஃபேமஸான ஸ்பாட்னா சூச்சிபரா ஃபால்ஸ் டைரக்ஷன் சொல்லுவோம். சூச்சிபரா ஃபால்ஸ் அது எங்கே? அது இங்கே தான் இருக்குது. முன்னாடி ரொம்ப ஃபேமஸ். பிளாக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே அனிமல்ஸ் வர ஃபர்ஸ்ட்டு வந்து சூச்சிபரா ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனால் வந்து அது பிளாக் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வந்து நிறையா விசிட் பண்ணுறதுனால, ஸோ அது பிளாக் பண்ணதுனால அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் வந்துச்சு. சூச்சிபரா 900 கட்டி. நம்ம ரூம்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 19-20 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரியல. அப்புறம் 4 o'clock கிளம்பணும். 4:30க்கு ரீச் ஆகணும். அப்புறம் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். அங்கே போய்ட்டு எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகும் தெரியல. ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் டைம் தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். ஒரு 1 hour டிலே பண்ணிட்டோம். இதுதாங்க ஆஃப் ரோடு. அவங்க சொன்னது இதுதான். 7 கிலோமீட்டர் போகணும். அது பைக்கில் போக முடியாது, ஜீப்பில் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களே. சரியா போச்சு. எவ்வளோ புளியாக இருக்குன்னா டிரைவிங் ஸ்கில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு. ரொம்ப புளியாக இருக்குது. ரொம்ப புளியாக இருக்குது. காடு ஃபாரஸ்ட் இதாக இருந்தால் காடு. இவ்வளோ பெரிய மரம்.
சைடு வந்து பாருங்க கீழே போயிடலாம். நல்லா இருக்குங்க. வந்து ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ பே பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பைக்கு ஃபஸ்ட் நாங்கள் வந்தது பைக் பார்க்கிங்க்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் அங்கேருந்து ஜிப்பில் வந்தது 7 கிலோமீட்டருக்கு அது ஒரு 600. அது வந்து இப்போ ரெட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 நினைக்கிறேன். ஸோ 6 பேருக்கு 1200, 1200. இங்கே வந்து அந்த ஃபீஸ் இல்லாமல் இங்கே 3 பேருக்கு வந்து 720 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் இந்த அதில் வந்து ஸ்விங்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் ரைஃபிள் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்குன்னா அந்த ஊஞ்சல் ஆடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் நார்மலுக்கு 720. அதுக்கப்புறம் இந்த இன்க்ளூடிங் இந்த போல் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இது அது என்ன கேம்னு தெரில. அது செய்ததுக்கு வந்து 1200 1500 மொத்தம். அங்கே ஒரு பைக் பார்க்கிங்க்கு பைக் பார்க்கிங்க்கு 40, அப்புறம் வேன்லாம் வந்ததுக்கு அது ஒரு 600, அது ஒரு 600, இங்கே ஒரு 1050, இங்கேயே ஒரு 1700, 1700 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இங்கே இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் பக்கம் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் தான். நான் ஃபோட்டோ வந்து இந்த இருக்கிற லொக்கேஷனுக்கு சரியாக உள்ள கிளாஸ் பார்க் எதுனா இதுதான் கிளாஸ் இது சொன்னாங்க, கிளாஸ் பிரிட்ஜாக இதுதான் நல்ல லொக்கேஷன், நல்லா தெரியுது. ஆனால் வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியல. இந்த லொக்கேஷன் ஓகே பாருங்க, தரமாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா இடமும் ஸ்பேஸ் இல்லை. இங்கே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. சேட்டா லைட்டாக ரைட்டா இப்படி தெரியுதுல்ல, இது வந்து நல்ல லொக்கேஷன் தான். பட்டு இருக்கிற ஸ்பேஸ் வந்து சின்னசு, அதனால் கொஞ்சம் கவர் பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்தாலையும் ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. பின்னாடி இருக்கிற அந்த லொக்கேஷன்லாம் வியூ பாயிண்ட்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட போகிறேன். இடம் இடம் நல்லா இருக்குங்க. இடம் வந்து குறை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா தெரியும், இது ஃபுல்லாக எல்லாம் அந்த மலை சைடு அந்த ஃபாகெல்லாம் ஒரு மலையில் அந்த ஹெட்டில் இருக்குது ஃபுல்லாக ஃபாகு. ஆனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து சிங்கிள் லைன், இங்கே ஒரு லைன். ஸோ இதனால் டேரெக்ஷனில் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தாலும் லாங்லேருந்து எடுத்தாலையும் பின்னாடி அந்த மலைலாம் கேப்சர் ஆக மாட்டேது. சும்மா நார்மலாக ஏதோ ஒரு பிளேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த பிளேஸோட பேர் என்ன நேம்? 900 கண்டி. டி நம்ம டிக்கெட் கண்டா டி ബാഗിൽ ഇതാ പുറത്തോളെ ഞാൻ മാറിയിട്ട് വീടെടുത്തു. ഞാൻ പുഷ് ചെയ്തിട്ട് മാറി തരാം. എന്നിട്ട് വീഡിയോ ഓപ്പൺ ചെയ്തു. ഓക്കെ ഇൻക്ലൂഡിങ് യു കവറാ ഫോട്ടോ വീഡിയോ എന്നെ കവർ ചെയ്യണ്ടേ? കവർ എനിക്ക് വീഡിയോ വേണ്ട. ഓക്കെ 900 கண்டி. இந்த பிளேஸில்
இந்த பிளேஸில் வந்து முடிச்சிட்டோம். வந்து கிளாஸு அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அந்த கிளாஸு ஓகே நண்பா. அந்த கிளாஸ் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். ஆனால் வந்து எதுவுமே செட் ஆகலை. வீடியோ விலாக் எடுத்தேன், விலாக் ஓகே, பட்டு ஃபோட்டோ வந்து அவ்வளோ இதாக உட்காரல, சிறப்பாக இல்லை. அப்புறம் வந்து இங்கே வந்து இந்த ஊஞ்சல் வந்து உட்காரணுன்ட்டு தலைவங்க 2 பேரும் வந்து உட்கார நிற்கிறாங்க. ஸோ அது வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து 1 hour ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜீப்புக்கு. அந்த 6 o'clock கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து 900 கண்டிலேருந்து இப்போ நம்ம வெளியே போகிறோம். இது ஒரு இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அட்வென்ச்சர் பார்க்குன்ட்டு, அது ஒரு பார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 900 கண்டி. இது 2 இடம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எங்கேயும் வெளியே போக முடியல. நாளைக்கு வந்து காலையிலே 7 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ஃபோட்டோ நல்லா முதல்ல எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இன்றைக்கான வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். திரும்ப நாளைக்கு இன்னொரு விலாகில் இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா இதான் ரூம், நம்மளோட ரூமை காட்ட போகிறேன். அவர் தான் ஓனர். சிரிச்சார், லைட்டாக சிரிச்சார்.